உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. என்ன சார், சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை அடிக்கடி போட்டே இருக்கிறீங்க, ஏதாவது ட்ரெண்டுங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுக்கிர பகவான் தான் கலஸ்தர காரகன். அந்த சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் சுகபோக வாழ்க்கை, வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, குதூகலம் எல்லாமே சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அழுமூஞ்சி, வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது, நிம்மதியே இருக்காது, ஒரு கலையே இருக்காது. இப்படியும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதற்கு காரணமும் சுக்கிர பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்காது. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிவியில் வர்றாங்க, மீடியாவில் இருக்கிறாங்க, மீடியாவில் பேர் புகழ் இது மாதிரி இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ கலைத்துறையிலையும் நல்லா இருக்கிறாங்க. இவங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சுக்கிர பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நேச்சபங்க ராஜயோகத்திலையோ இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் பிரபலமாக முடியும், ஒருத்தர் உயர முடியும், ஒருத்தர் ஃபேமஸ் ஆக முடியும், அவங்கள நாம் எல்லாரும் புகழ முடியும், அவங்கள பார்க்க முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். இப்போ சிவகார்த்திகேயன் நடிகர், அவர் பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் வளர்ந்து பெரியார் ஆனவர். அவருக்கு பேக்ரவுண்டெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சிலர் வளர்றாங்க அப்படின்னா அவங்க அப்பா நடிகராக இருப்பாங்க, அவங்க தாத்தா நடிகராக இருப்பாங்க, அதன் மூலியமாக சீக்கிரம் வளர்ந்துடுறாங்க. ஆனால் இவருக்கு பேக்ரவுண்டெல்லாம் அது மாதிரி எந்த சப்போர்ட்டுமே இல்லை. எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு சுக்கிர பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் ஒன்று ஆட்சியாக இருந்திருக்கணும், இல்லை ஒன்று உச்சமாக இருந்திருக்கணும், இல்லை நேச்சபங்க ராஜயோகத்தில் இருந்திருக்கணும். ஏதாவது ரூபத்தில் சுக்கிர பகவான் வலுத்திருந்தங்காட்டித்தான் அவர் இந்த அளவுக்கு ஃபேமஸ் இருக்கிறார். அப்போ ஒருத்தருக்கு சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். அந்த நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு சுக்கிர பகவான் சரியில்லை, தவறான பாதையில் போயிடுறாங்க, தவறான நட்பு கிடைச்சிருது, தவறான இல்லீகல் வழியில் போயிடுறாங்க, ட்ரக்ஸ் அடிச்சுக்கிறாங்க, அவங்களுடைய வளர்ச்சி அவங்களே கெடுத்துக்கிறாங்க, அவங்களுடைய பேர் புகழை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. இதற்கு காரணமும் சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது 6, 7, 10ஆம் இடத்தில் இருந்தால் அவங்களுக்கு அவங்களே நாசம் செய்து கொள்வார்கள். இப்போ இந்த இடத்துல இல்லாம மற்ற இடங்கள்ல சுக்கிர பகவான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாண்ட சுக்கிர பகவானுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இறந்தவங்களை மீண்டும் உயிர் கொடுத்து அவங்களே எழுப்ப முடியும். அது மாதிரியான ஒரு மந்திரத்தை ஒரு சிவபெருமான் கிட்ட இருந்து சுக்கிர பகவானுக்கு அந்த உபதேசமாகப்பட்டது கிடைச்சிருக்குது. அப்ப அந்த சிவபெருமானுடைய அருளால் சுக்கிர பகவானுக்கு இறந்தவர்களை எழுப்பக்கூடிய அந்த சக்தி கிடைச்சிருக்குது. இந்த சக்தி பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு கூட கிடைக்கல. குரு பகவானுக்கு சுக்கிர பகவான் மருமகன் இருந்த போதும் அந்த இது குரு பகவானுக்கு கிடைக்கல. அதனால தான் சுக்கிர பகவான் அப்படிங்கிறது கலஸ்தர காரகன். அவங்களை வணங்கி வந்தால் அந்த ஒரு பெண்ணுடைய கணவர் அவர் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னா அந்த சுக்கிர பகவானை வணங்கி வந்தால்
கண்டிப்பாக ஆயுள் பலம் கிடைக்கும். இப்போ ஆயுள் பலத்துக்கு சனி பகவானை கும்பிட்றோம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சனி பகவான் தான் எல்லாத்துக்கும் ஆயுளை கொடுப்பது. அதுபோக சுக்கிர பகவானுக்கும் நான் சொன்ன விஷயம் பொருந்தும். அப்போ அந்த சுக்கிர பகவான் ஒருத்தருடைய ராசிக்கு எங்கெங்கே இருக்கணும், எங்கெங்கே இருக்கக்கூடாது. இப்போ 6, 7, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அப்போ அவங்க குடும்பம் பிரியுமா, சேருமா, அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவாங்களா, ஏதாவது குழப்பங்கள் வந்துருமா, தடைகள் வந்துருமா, இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குதா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அதே மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறாங்க. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு விரைய செலவு தான். விரயத்திலையுமே சுப விரைய செலவுகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும். மிதுன ராசிக்காரங்களே சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக சுப விரைய செலவுல வரும். அது கல்யாணமாக இருக்கலாம், காது குத்தாக இருக்கலாம், வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது தேவைப்பட்ட பொருள்கள் நீங்கள் வாங்கி வைக்கலாம், இல்லைன்னா தங்கம் வாங்கலாம், வைரம் வாங்கலாம். இது மாதிரி ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு சுபமான செலவுகள் கண்டிப்பாக வரும். 5 விஷயமாகப்பட்டு நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க சுப விரைய செலவுகள். அது போக அந்த 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. நீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல அட்டகாசமா இருக்குது. அப்போ வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணி இதற்கு முன்னாண்ட தடுங்கலானவங்களுக்கு இந்த பீரியட்ல வெளிநாடு போவீங்க. இல்லை அஃபீஷியலாக வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது போக வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ சிங்கப்பூரில், மலேசியாவில், ஜப்பானில், சுவிட்சர்லாந்தில், ஜெர்மனில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், யூஎஸ்ஏல, லண்டனில், இது மாதிரி வெளிநாடுகளில் எத்தனையோ நாடுகளில் மிதுனராசிக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் பட்டுட்டு இருந்தீங்க, எனக்கு நல்லா தெரியும். அந்த கஷ்டங்கள் தீரப்போகிறது. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலை மாற்றங்கள் நடக்க போகிறது. பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. அது போக அந்த நாட்டிலேயே உங்களுக்கு பிஆர் வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதற்குண்டான முயற்சி பண்ணினவங்களுக்கு இந்த பீரியடில் சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, அதே வெளிநாட்டில் இந்த பீரியடில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள். சுக்கிரன் 5ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி. அது போக 5ஆம் இடம் என்பது மக்கள். உங்களுடைய குழந்தைகளால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய யோகம். அது போக உங்களுடைய மக்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கலாம். இல்லைன்னா இப்போ உங்களுடைய மருமகன் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, உங்கள் பொண்ணு இந்தியாவில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வெளிநாட்டிலே வாழக்கூடிய யோகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, மிதுன ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, அவங்க நல்ல வாழ்க்கை வாழல, நல்ல சந்தோஷமாக இல்லை, குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அந்த குழப்பம் தீருமா? அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்வாங்களா? கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான டைம் அவங்களுக்கு வந்தாச்சு. இது உறுதியாக நடக்கும். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க கும்பிட்ட தெய்வம் கண்டிப்பாக கைவிடாது. இந்த பீரியட்ல உங்களை வணங்க வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாங்க.
சுக்கிரனும் இருக்கிறாங்க. சுக்கிர பகவானையும் வணங்குவாங்க. வெள்ளிக்கிழமை நாளில், புதன்கிழமை நாளில் நீங்கள் வந்து பெருமாளை புதன்கிழமை நாளில் வணங்குவாங்க. இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி, நல்ல திருப்தி, நானும் நல்லா இருக்கிறேன், நாங்களும் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி, உங்களுடைய கடனையும் கட்டி கஷ்டங்களும் அதிலிருந்து விலகி நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு, போட்டி, பொறாமை இது உங்களை சுற்றி இருந்துகிட்டே இருக்குது. அந்த எதிர்ப்புக்கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கணும், இந்த துரோகிக்கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கணும். இதை மட்டும் ஒரு கண்ணு நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த பீரியடில் நம்ப வேண்டாம். அது போக இந்த பீரியடில் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த பீரியடில் கொஞ்சம் உஷாராக இருங்க. அது போக இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது போக உங்களுடைய ஜாதகத்தில் அனுப்பிச்சி வைக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, இப்போ வந்து உங்களுக்கு சில கிரகங்களால் நன்மை, சில கிரகங்களால் கெடுதல் நடக்குது. அது என்ன ஏதுங்கிறத நீங்கள் ஜாதகம் அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மே மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வர்றாங்க. இப்படி வரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ரிஷபத்திலேயே ஆட்சி. இப்படி ஆட்சி பெற்ற சுக்கிரனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன், இதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை மாதம் மாதம் போடுறீங்களே, இது ஏதாவது ட்ரெண்டுங்களா, ஏதாவது இந்த சுக்கிர பகவானால் என்ன அனுகிரகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், ஒரு மன நிறைவு கிடைக்கும், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு வசதியான வாழ்க்கை, பேரும் புகழோடும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷமும் மன நிறைவும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த அளவுக்கு வளர முடியும். ஒரு சிலர் வந்து அழுமூஞ்சியாக இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் துக்கம் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு நல்ல செலிசெலிப்பு இருக்காது, ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது, ஒரு நல்ல திருப்தி இருக்காது, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, நல்ல இடத்துல படுத்து உறங்க முடியாது. இதற்கு காரணம் அவங்க வாழ்க்கையில் அந்த சுக்கிர பகவான் நல்லா இல்லை. இப்போ கலைத்துறை எடுத்துக்கோங்க, அது போக டிவிலையும் சரி மீடியாலையும் சரி நிறைய பேர் வந்து பேரும் புகழோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் நட்பு வீடுகளிலோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ இருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த மீடியா, இந்த கலைத்துறையில் ஜொலிக்க முடியும், நல்லா வளர முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நடிகர் சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து குறுகிய வயதில் பெரிய வளர்ச்சி. அப்போ அவருக்கு அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம்,
உழைப்பு இருக்கலாம். இது எல்லாமே இருந்துட்டாலும் இதனோடு அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த சினி ஃபீல்டில் ஜொலிக்க முடியும். அப்போ அந்த சுக்கிர பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நேச்ச பங்க ராஜயோகமாகவோ இல்லை சுபகிரகங்கள் சுக்கிர பகவானை பார்த்தோ இருந்ததுனால தான் அந்த சிவகார்த்திகாயன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு. இன்னுமே ஒரு சிலர் வளர்றாங்க. இப்போ மகன் சினிஃபீல்டு இருக்கிறாங்கன்னா அவங்க அப்பா அவங்க தாத்தா இவங்க யாராவது அந்த சினிஃபீல்டில் இருந்திருப்பாங்க, அதனால் அவங்க வளர்ந்துருப்பாங்க. அவங்களும் பெருசாக வளர்ந்துருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு தான் வளர்ந்துருப்பாங்க. இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் யாருக்கெல்லாமே இருக்குதோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜொலிச்சு நிற்பாங்க. இந்த சுக்கிர பகவான் அனுகிரகம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களே, எதிர்பால் இனத்தவரோடு தவறான நட்பு, தவறான உறவு, ட்ரக்ஸ் அடிப்பாங்க, ஜெயில் வாழ்க்கை வாழ்வாங்க, சட்டத்துக்கு புறம்பா போவாங்க, கோர்ட்டு கச்சேரி இது மாதிரி அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. சந்தோஷமே அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பா கிடைக்காது, அல்ப சந்தோஷம். அப்போ அந்த சுக்கிர பகவான் இருக்கக்கூடாத இடங்கள் எது அப்படின்னா, ஜாதகத்துல உங்க லக்னத்திலிருந்தோ ராசியிலிருந்தோ 6, 7, 10 இந்த 3 இடங்களில் சுக்கிர பகவான் இருந்தால் கண்டிப்பாக கஷ்டம், கோர்ட்டு கச்சேரி, வம்பு வழக்கு, தகாத உறவுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்தே தீரும். இதுலையுமே பர்டிகுலராக 6ஆம் இடத்தில் இருந்தால் நீங்கள் செய்யாத தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு வரும். அப்போ அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்து அந்த தசை நடந்து இல்லை அந்த புத்தி நடந்து அந்த சுக்கிரன் இல்லை அந்த 6ஆம் இடத்தை பார்த்து இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதற்கு விதிவிலக்கு இல்லையா சார்? இது தப்பிக்கவே முடியாதா? முடியும். எந்த விஷயத்துக்குமே விதிவிலக்கு இருக்குது. இப்போ இந்த 6, 7, 10 சுக்கிரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுக்கிரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நேச்சபங்க ராஜயோகத்திலேயோ இல்லை சுபகிரகங்களின் பார்வை அடைந்தோ இருந்தால் கண்டிப்பாக இந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தப்பிச்சு நல்ல வாழ்க்கை வாழலாம். அப்படி இந்த சுபகிரகங்கள் பார்வை இல்லை, சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் இல்லை அப்படின்னா இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சே தீரணும். இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசி சுக்கிரன் நின்ன ஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடம் மிதுன ராசி, சுக்கிரன் 5ஆம் இடம் கன்னி ராசி. சுக்கிரனுக்கு 9ஆம் இடம் அந்த ரிஷபம். அப்போ 9ஆம் இடத்துல ரிஷபத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்பதான் ஜாக்பாட். 9ஆம் இடத்துல சுக்கிரனுங்க கேட்டதை கொடுப்பார், நீங்கள் நினைத்தது நடக்கும். உங்களுக்கு மறுமணத்துக்கு யார் எல்லாமே காத்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மறுமணம் நடக்கும். திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். திருமணம் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் செய்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அதுபோக காதல் கல்யாணங்கள், யார் எல்லாமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களோ அவங்க நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அது போக உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக வளரும். யார் அப்பா மகனும் பேசாமல் இருக்கிறாங்களோ இந்த டயத்தில் பேசிக்குவாங்க. யாருக்கு மனஸ்தாபத்தோடு இருக்கிறாங்களோ அந்த மனஸ்தாபம் தீரும்.
இப்போ வந்து ஒரு சிலர் வந்து அப்பா மகனும் நல்லா பேசிக்கவே மாட்டாங்க, நல்லா அந்த அந்யோன்யம் இருக்காது. இந்த பீரியடில் அது கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் அந்த அந்யோன்யம் கிடைக்கும். அது போக வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். எப்படி உருவாகும் அப்படின்னா, அந்த சுக்கிர பகவான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிர பகவான் இருக்கிறதுக்கு 5ஆம் வீட்டில் தான் இந்த கன்னிராசி புதனுடைய அனுகிரகம். அப்போ அந்த புதனும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகலாம். அது போக வெளிநாட்டில் இப்போ வந்து சிங்கப்பூரில், மலேசியாவில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், ஜப்பானில், ஜெர்மனில், சுவிட்சர்லாந்தில், யுஎஸ்ஏல, லண்டனில், இன்னும் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இந்த கண்ட்ரியில் எல்லாமே இருக்கிறவங்க கொஞ்சம் அவதிப்பட்டு, கொஞ்சம் பிஸ்னஸ் சரியில்லாமல், ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையுமே சரியில்லாமல், ஒரு சிலர் பிரிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள், ஒரு சிலருக்கு வேலையில் நல்ல திருப்தி இல்லாமல் பல குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு அறிவு, எவ்வளவு திறமை இருந்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கல. நம்ம வேற கண்ட்ரிக்கு நம்ம இடம் மாற்றி போக நினைச்சாலும் போக முடியல. அது எல்லாமே இந்த பீரியடில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது போக உங்களுக்கு வந்து மிதுனத்திலேயே குரு பகவான் இருக்கிறாங்க. அந்த குரு பகவானும் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, குரு பகவானை கும்பிட்டு வாங்க வியாழக்கிழமை நாளில். அது போக விநாயக பகவானை ஒவ்வொரு திங்கட்கிழமை நாள்லேயும் கும்பிட்டு வாங்க. இல்லைன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த பதிவு பார்த்துட்ருக்குறீங்க. இதற்கு முன்னாடி எவ்வளோ வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க, எல்லாம் பார்த்து சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திலிருந்து சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறாரு, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நாம் சொல்லக்கூடிய பலன் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் நடைமுறையில் நடக்கலை அப்படின்னு ஒரு சிலர் வருத்தப்படுறீங்க. அவங்களுக்கு ஜாதகத்தில் தான் எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் அனுப்பிச்சு பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம். அதனால தான் ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் ஒவ்வொரு மாதமும் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி நாம் போட்டே இருக்கிறோம். ஒரு சிலர் கூட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் என்ன சார் சுக்கிர பகவானுடைய பயிற்சி அடிக்கடி போட்டிருக்கிறீங்க, சுக்கிர பகவானுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சுக்கிர பகவான் மட்டும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, ஒரு மன திருப்தி, இது எல்லாமே கிடைக்கும். அதே சுக்கிர பகவான் ஜாதகத்தில் கெட்டிருந்தாங்கன்னா அழுகை, சோகம், ஒரு திருப்தி இல்லாத நிலை, இந்த மாதிரிலே உருவாகும். ஒரு சிலருக்கு வந்து இப்போ இந்த மீடியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸ் ஆகிருப்பாங்க, எல்லாரும் பார்த்து புகழ் பெறக்கூடிய அளவுக்கு நல்ல பொசிஷனில் வந்திருப்பாங்க. டிஜே பண்ணுறவங்க,
இப்போ வந்து அவங்களுக்குமே இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆட்சியாக இருந்திருப்பாங்க, இல்லை உச்சமாக இருந்திருப்பாங்க. அந்த சுக்கிரன் ஏதாவது நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் ஃபேமஸ் ஆக முடியும். ஒரு உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் நடிகர் அவர் வந்து திரை உலகில் வேகமாக வளர்ந்து வந்த நடிகர். அவருக்கு வந்து சுக்கிர பகவான் ஆட்சியாகவோ இல்லை உச்சமாகவோ இல்லை நீச்சபங்க ராஜயோகமாகவோ அப்படி இருந்து அந்த தசை நடந்தால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். அந்த தசை நடக்கலினா கூட அந்த சுக்கிர பகவானை சுபகிரகங்கள் பார்த்து அந்த சுக்கிர பகவானும் நல்ல பொசிஷன் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி நடக்கும். அதே சமயத்தில் இந்த சுக்கிர பகவானுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து சஞ்சீவி மந்திரம், ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவரை பிழைக்க வைக்கக்கூடிய அந்த சஞ்சீவி மந்திரத்தை சிவபெருமான் இந்த சுக்கிர பகவானுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அது வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு மட்டும்தான் தெரியும், குரு பகவானுக்கு கூட தெரியாது. அந்த குரு பகவானுக்கு சுக்கிரன் வந்து மருமகன். அப்படி இருந்தும் அந்த மந்திரத்தை தெரிந்த ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் வந்து 6, 7, 10ஆம் இடங்களில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து கெட்ட பலனை தான் அனுபவிப்பாங்க. மேக்சிமம் இதில் வந்து 6ஆம் இடத்துல இருந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், செய்யக்கூடாத தப்பு செஞ்சேன்னு வரும், போகக்கூடாத வழியில் போனாங்க அப்படிங்கிற பேர் வரும். தப்பிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதிர்பால் இனத்தவரோடு நட்பு, அப்போ அந்த கூடாத பழக்க வழக்கங்கள், கூடாத நட்பு, இது எல்லாமே அந்த சுக்கிரனாகப்பட்டது கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களுடைய பேர், புகழ், மரியாதை, கௌரவம் எல்லாமே கெடும். இதே சுக்கிர பகவான் நல்லா இருந்தார்னா நல்ல வீடு, நல்ல மாளிகை, நல்ல ஏசி இதெல்லாம் போட்டு ராஜ வாழ்க்கை வாழலாம். அதற்கும் சுக்கிர பகவான் தான் காரணம். ஆனால் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாத இடங்கள் 6, 7, 10 இந்த 3 இடத்துல மட்டும்தான் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம மேச ராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியை பார்க்கலாம். இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஜூலை 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாங்க. மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வர்றாங்க. அந்த ரிஷபத்துக்கு வரக்கூடிய அந்த சுக்கிர பகவானால் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? மேச ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், பணம் வரக்கூடிய வழிகள், இது எல்லாமே இது இப்போ வந்து மேசராசிக்கு வந்து 7ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் 2ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் தனாதிபதியாகிய கலஸ்தர ஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ இந்த சுக்கிரனால் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு மிக 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 அற்புதமான 5 பலன் ரொம்ப நறுக்குன்னு நடக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்ன அப்படின்னா, கலஸ்திர காரகன்
சுக்கிரன் தான் கலஸ்திர காரகன். ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை நடக்கணும், அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கணும், அந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும், நம்மளை எல்லாரும் பார்த்து பெருமைப்படணும் அப்படின்னாலும் இந்த சுக்கிரன் தான். அதுபோக பார்ட்னர் மூலியமாக நம்ம ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னாலும் இந்த 7ஆம் இடத்து சுக்கிரனால தான் இந்த மேசராசிக்காரங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் தனம், பணம், லோனு, உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னாலும், ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணினாலும், கடன் பட்டாலும், லோன் வாங்கினாலும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், முன்னேற்ற பாதையில் வரலாம், அந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம், அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழலாம். அது போக சினி ஃபீல்ட்லேயுமே நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இது போக உங்களுடைய மரியாதை, அந்தஸ்து, தனம், உங்களுடைய உயர்வு, இது எல்லாமே சுக்கிர பகவானால தான் நடக்கும். அது உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வளருவீங்க. அப்போ இந்த 7.5 சனினால் உங்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னா, அதே சனி பகவான் 3ஆம் பார்வையாக, அந்த சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வை, அந்த 3ஆம் பார்வையாக சுக்கிரனையே பார்க்குறாங்க. அந்த சுக்கிரனை சனி பகவான் பார்க்கறதுனால சனி பகவானும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுப்பாரு, பிஸ்னஸ் அமைச்சு கொடுப்பாரு, உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சியை காட்டுவார். கண்டிப்பாக இந்த 7.5 சனி உங்களை பாதிக்காது. இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் அதே சனி பகவானை வணங்கி வாங்க, சுக்கிர பகவானையும் வணங்கி வாங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நாளில் சனி பகவானை வணங்கி வாங்க. உங்களுடைய லெவலே வேறு லெவலில் போயிடும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, உங்களுடைய ஜாதகமெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறீங்க, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. உங்கள் ஜென்ம லக்னத்தில், ஜென்ம ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எங்கே இருக்குது, உங்கள் ராசி என்ன ராசி, உங்கள் ராசிக்கு சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, எந்த கிரகங்கள் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது, எந்த கிரகங்கள் மைனஸாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு சுக்கிர பகவானுடைய பயிற்சியை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது இப்போ மேச ராசியில் இருக்கிறாங்க. இதற்கு முன்னாண்ட மீனத்தில் ஒரு 4 மாதம் இருந்து உச்ச பலத்தோடு இருந்து ஒரு நல்ல பலன் தான் கொடுத்தாங்க. இப்போ மேச ராசியில் இருந்து ஜூன் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாங்க. ரிஷப ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி அந்த சொந்த வீடான சுக்கிர பகவானின் சொந்த வீடான ரிஷப ராசிக்கே வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் இருப்பாங்க. இந்த சுக்கிர பகவானின் பலன்கள் கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இது போக நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன சார் சுக்கிர பகவானுடைய பயிற்சி பற்றி அடிக்கடி போட்டுட்ருக்கிறீங்க, இது என்ன ஒரு ட்ரெண்டுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை. சுக்கிர பகவான்
உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு சுகபோக வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை. இதே சுக்கர் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முகத்தில் ஒரு நல்ல கலை இருக்காது, எப்பவுமே அழுத வண்ணமே இருப்பாங்க, ஒரு நல்ல திருப்தி இருக்காது, ஒரு நல்ல செலிசெலிப்பு இருக்காது, அவங்க வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. இது சுக்கர் பகவான் கெட்டு இருந்தால். அது போக சிலர் கலைத்துறையில் இருக்கிறாங்க, டிவிலையும் வர்றாங்க, படத்துலையும் நடிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ஆட்சியாகவோ இல்லை உச்சமாகவோ அந்த சுக்கர பகவான் நட்பு வீடுகளில் இருந்தாலோ அவங்க இந்த ஃபீல்டில் ஜொலிக்க முடியும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் குறுகிய பீரியடில் தன்னுடைய திறமையாலும் அறிவாலும் உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இதற்கு காரணம் அந்த சுக்கிர பகவானின் துணை இல்லாமல் அவர் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியாது. ஒரு சிலர் வளர்ச்சி அடைகிறாங்க, அவங்க அப்பா இல்லை அவங்க தாத்தா இந்த சினி ஃபீல்டில் இருப்பாங்க, அவங்களுடைய சப்போர்ட்னால ஓரளவுக்கு தான் வளர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அதற்கு ஜாதகத்தில் சுக்கிர பகவானின் துணை இல்லாமல் அவர் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியாது. அப்போ சுக்கிர பகவான் நட்பு ஸ்தானத்திலேயோ இல்லை ஆட்சியாகவோ இல்லை உச்சமாகவோ நீச்சபங்க ராஜயோகத்திலோ இல்லை சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ அந்த சுக்கிர பகவான் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியும். இப்போ ஒரு சிலருக்கு சுக்கிர பகவான் கெட்டு போயிருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்க எதிர்பால் இனத்தவரால் கண்டிப்பாக பங்கப்படுவாங்க, பேர் கெடும், அவங்களுடைய புகழ் கெடும், அவங்களுடைய வளர்ச்சியுமே கண்டிப்பாக கெடும், தவறான பாதையில் போவாங்க, தவறான நட்பு அதில் மாட்டிக்குவாங்க, அதுபோக சூதாட்ட வகையில் போவாங்க, இதன் மூலியமாக சொத்தை இழப்பாங்க, தன் பேர் புகழை இழப்பாங்க, தன்னுடைய தகுதி தரத்தை குறைச்சிக்குவாங்க. இதுதான் சுக்கிர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் கெட்டு இருக்கிறது. அப்போது சுக்கிர பகவான் எங்கே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது. அது ராசியில் இருந்தோ இல்லை லக்னத்தில் இருந்தோ நீங்கள் வேணால் பாருங்கள். அப்படி இருந்து அந்த தசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் பிரச்சனைகள் தான் நீங்கள் சந்திக்க முடியுமோ இல்லையோ, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. ஆனால் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. எப்படின்னா, அந்த சுக்கிரன் இப்போ ஒரு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த சுக்கிரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இல்லை சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ இருந்தால் அந்த கெட்ட விஷயத்திலிருந்து கண்டிப்பாக தப்பிச்சுக்க முடியும். அதுபோக சுக்கிர பகவானுக்கு ஒரு ஸ்பெஷல், ஒரு அரிய சக்தி என்ன அப்படின்னா, இறந்தவர்களை எழுப்பக்கூடிய சக்தி. அதாவது இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்க முடியும். இந்த சக்தியாகப்பட்டது சிவபெருமான் அவருடைய உபதேசத்தால் இந்த சுக்கிர பகவானுக்கு அந்த அரிய சக்தியாகப்பட்டது கிடைச்சிருக்குது. இப்போ அந்த சுக்கிர பகவானும் சிவபெருமானும் அதிநட்பு கிரகங்கள். அது போக குரு பகவானுக்கு கூட இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கல. குரு பகவானுக்கு சுக்கிர பகவான் மருமகன் தான், ஆனால் குரு பகவானுக்கு கூட அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கல. ஆனால் குரு பகவான் கிரகங்களில் மிக சுபகிரகம், மிக மிக சுபகிரகம். அப்படி இருந்தும்
குரு பகவானுக்கு அந்த வரம் கிடைக்கல. இதே பெண்கள் எல்லாருமே தன்னுடைய கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதே சனி பகவான் தான் எல்லாத்துடைய ஆயுளுக்கும் காரகன். அந்த சனி பகவான் வழிபடலாம். பெரும்பாலும் பெண்கள் சுக்கிர பகவானை வழிபடுவதால் கண்டிப்பாக அவங்களுடைய கணவன்மார்களுக்கு நல்லது. சரி, இப்போ நம்ம கடகராசிக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 5 பாயிண்ட் தான் நான் சொல்கிறேன், பாருங்க. இந்த சுக்கிர பகவான் கடகராசிக்கு 4/11 கிரகம். ஜூன் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி ஆட்சி பெற்று 11ஆம் இடத்துக்கே வந்திருக்கிறாரு சுக்கிர பகவான் கடகராசிக்கு. அப்போ அந்த கடகராசிக்கு 11ஆம் இடத்துக்கு இந்த சுக்கிர பகவான் வந்திருக்கிறார் அப்படின்னா எந்த கிரகத்துக்கும் 11ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் வந்தாலுமே சுப பலனை தான் கொடுப்பாங்க. ஆனால் சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே ஆட்சி பலத்தோடு வந்திருக்கிறாங்க. இந்த பலத்தோடு வந்ததுனால கடகராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில், தன்னுடைய அறிவில், தன்னுடைய திறமையால், தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றம், சுபகாரியங்கள், கணவன் மனைவிக்கு நல்ல சந்தோஷங்கள், ஒரு டைவர்ஸ் வருது, ஒரு பிரிஞ்சு போகிறாங்க, அவங்களுக்கும் பிரியக்கூடாத அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள இந்த சுக்கிர பகவான் பூந்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை நெறியை கற்றுக் கொடுத்து அவங்க ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழி செய்வார். சில குடும்பங்கள் பிரிஞ்சே ஆகணும்னா கண்டிப்பாக அது பிரித்து வச்சிருவார். அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் இடம் என்பது லாபம் 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 கடகராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த கடகராசிக்காரங்கள் இந்த பீரியடில் நான் ஏதாவது தொழில் தொடங்கலாமா? ஏன்னா அஷ்டம சனியில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த பீரியட்ல இருந்தாவது நான் எழுந்து நல்லபடியாக வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாழ முடியும். அதற்குண்டான வழி உங்களுக்கு இப்போ வந்திருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பீரியடில் தொழில் ஆரம்பிக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், உங்களோட ஒரு பார்ட்னர் சேர்த்திக்கலாம், நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக உங்களை சுற்றி உள்ளவங்களால, பெரிய மனிதர்களால், ஒரு விஐபினால், உங்களுடைய பழக்க வழக்கத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 11ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்திலிருந்து அந்த சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய திறமைக்கு வாய்ப்பு, உங்களுக்கு வளர்ச்சி, வெளிநாடு போகக்கூடிய யோகம், உங்களுடைய கடனை கட்டுவீங்க, உங்கள் கஷ்டத்திலிருந்து கண்டிப்பாக வெளியில் வருவீங்க. இது உத்தமம், உறுதியாக நடக்கும். இது போக அதே சுக்கிர பகவானை சனி பகவானும் 3ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக அந்த சுக்கிர பகவானை பார்க்கறதுனால சனியும் சுக்கிரனும் அதிநட்பு கிரகங்கள். அப்போ சனி பகவான் தொழிலை கொடுப்பாரு, சுக்கிர பகவான் பணத்தையும் கொடுப்பாரு, வளர்ச்சியையும் கொடுப்பாரு, நல்ல யோகத்தையும் கொடுப்பாரு, திடீர் லாட்ரி யோகத்தையும் கொடுப்பாரு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. எந்த ரூபத்திலையும் கெட்டு போவதற்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு இப்போ இந்த கிரகங்கள் அடைவை பார்த்து இதில் ஏதாவது கெட்ட பலன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு, அந்த செவ்வாயும் கேதுவும் சேர்ந்ததுனால அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்கிறாங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். இந்த டயத்தில் அருமையான வாய்ப்புகள் வரும். யோசனை பண்ணி நிதானமாக
முடிவெடுங்க, நல்லா இருப்பீங்க. இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமே அதே சுக்கிர பகவான் வணங்கி வாங்க, அந்த சனி பகவானையும் வணங்கி வாங்க. இந்த பீரியடில் வணங்கி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணினது கண்டிப்பாக கிடைக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுபோக நிறைய பேர் நான் போடுற பதிவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுபோக நிறைய பேர் ஜாதகத்தையும் அனுப்புகிறீங்க, நான் பார்த்து சொல்கிறேன். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திலிருந்தோ உங்களுடைய ராசியிலிருந்தோ அந்த சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள், என்ன தசா புத்திகள் நடக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நல்ல பலனை நான் சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு அதுக்கு எகென்ஸ்டாக பலன் நடக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் தான் குறை இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிலர் கேட்குறாங்க, என்ன சார் ட்ரெண்டுங்களா, சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை அடிக்கடி போட்டிருக்கிறீங்களே அப்படின்னு. அப்படி இல்லை. இந்த சுக்கிர பகவானால தான் ஒரு மனிதன் சந்தோஷமாக, ரொம்ப திருப்தியாக, அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்த காட்டித்தான் அவங்களுக்கு சந்தோஷம், திருப்தி, மன சந்தோஷம் எல்லாமே கிடைக்குது. ஒரு சிலருக்கு அந்த சுக்கிரன் சரியில்லைன்னா எப்பவுமே அழுமூஞ்சி, வருத்தம், வேதனை, அந்த செலிப்பே இல்லாமல் இருப்பாங்க. இதுக்கு தான் அந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி பற்றி நம்ம ஒவ்வொரு பயிற்சியும் சுக்கிர பகவானுக்கு நம்ம போட்டிருக்கிறோம். அதுபோக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போது மீடியாவில் வர்றாங்க, பேர் புகழ், அந்த மீடியாவில் ரொம்ப புகழ் பெற்றவர்கள், இவங்க தான் அந்த மீடியாவில் வர முடியும். அந்த மீடியாவில் வர்றாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாக இருப்பாங்க, இல்லைன்னா உச்சமாக இருப்பாங்க, இல்லைன்னா நீச்சபங்க ராஜயோகமாக இருப்பாங்க. இப்படி இருந்தால் மட்டும்தான் டிவியில், மீடியாவில், கலைத்துறையில் வர முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் சினி ஃபீல்டில் குறுகிய காலத்தில் ரொம்ப வேகமாக வளர்ந்த நடிகர். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சியாகவோ, இல்லை உச்சமாகவோ, இல்லை நீச்சபங்க ராஜயோகமாகவோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சுக்கிரன் வலுப்பெற்றிருப்பார். அப்படி இருந்து காட்டி தான் அவர் சாதிச்சார், சம்பாதிச்சார், இன்னைக்கு பெரிய ஆளாக வந்துட்டுருக்கிறார். அப்போ இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தான் ஒரு மனிதனுடைய நிலையவே அப்படியே மாற்றி அமைக்கும். அதுக்கு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். அதுபோக சுக்கிர பகவானுக்கு ஒரு ஸ்பெஷல், யாருக்கும் கிடைக்காத வரம், ஒரு இறந்த மனிதனை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவது. அந்த பலம் சுக்கிர பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது. இது யாரால் கிடைச்சது தெரியுங்களா? சிவபெருமானால அந்த சுக்கிர பகவானுக்கு சிவபெருமானாகப்பட்டது உபதேசம் பண்ணி அந்த மந்திரமாகப்பட்டது சுக்கிர பகவானுக்கு கிடைச்சது. குருவுக்கு கூட கிடைக்கல. குருவுடைய மருமகன் தான் இந்த சுக்கிரன். அந்த மாதிரியான ஒரு சிறப்பம்சம் அந்த சுக்கிர பகவானுக்கு இருக்குது. அப்போ அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது பெண்களுக்கு காரகன், திருமணத்துக்கு காரகன். அப்போ பெண்கள் எல்லாருமே அந்த சுக்கிர பகவானை வணங்கினால்
அவங்கவுங்களுடைய கணவன்மார்களுடைய ஆயுள் பலம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ சனி பகவான் தான் எல்லாத்துக்குமே ஆயுளுக்கு காரகன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெண்களுக்கு அந்த சுக்கிர பகவானை வணங்கி வரும்போது கண்டிப்பாக இந்த ஆண்களுக்கு ஆயுள் பலம் கூடி வருது. இப்போ அந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சி எப்பன்னு பார்க்கலாம். இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த ரிஷப ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகி மேசத்திலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த ரிஷபத்தில் அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஆட்சி. அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரன் ரிஷபத்தில் இருந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரிஷப ராசியில் பிறந்தவங்க 100% பேர் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, கலைத்துறையில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இந்த சுக்கிரன் ஆட்சியாக வர்றதுனால கண்டிப்பாக கலைத்துறை, வியாபாரம், பிஸ்னஸ் இது செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஜாக்பாட்டான டைம். 5 விஷயத்தில் இவங்க பெரிய லெவலில் வருவாங்க. அப்போ அந்த 5 விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பணம் எப்படி இருந்தாலும் சம்பாதிப்பாங்க. இதற்கு முன்னாடி அப்படித்தான் சம்பாதிச்சாங்க, இதேமே மிச்சத்துக்கு தெரியல. எல்லாத்தையும் நம்பி 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 ஏமாந்தாங்க. இதற்கு மேலே யாரையுமே முழுசா நம்பாமல் இப்போ வந்திருக்கக்கூடிய டயத்தை பயன்படுத்தி இவங்க நல்லா இருக்கலாம். அது போக சினி ஃபீல்டில், கலைத்துறையில், மீடியாவில் நீங்கள் போட்ட உழைப்பு, நீங்கள் எடுத்துக்கிட்ட ரிஸ்க்கு, இதற்கு மொத்தமாக பலன் கிடைக்கக்கூடிய டைம் இந்த பீரியடில் கண்டிப்பாக வருது. இதன் மூலியமாக நீங்கள் உங்களுடைய லெவலே கண்டிப்பாக மாறப்போகுது. நீங்கள் 10 வருஷமாக காத்துட்டு இருக்கலாம், அந்த காத்துட்டு இருந்த அந்த டைம் ஆகப்பட்டது இப்போ உங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லை, அந்த சனி பகவானே 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கிறார். அந்த சனியும் சுக்கிரனும் நட்பான கிரகங்கள். அப்போ அந்த சனி பகவான் சுக்கிரனை பார்க்கறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் விளங்கும், வேலை கிடைக்கும், வேலையில் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகலாம். அப்போ அவங்க எதிர்பார்த்த வேலை, வருமானம், ப்ரமோஷன் இது எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். இப்போ இங்கே இருந்துட்டு வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம். அது போக சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், ஜப்பான், சுவிட்சர்லாந்து, யுஎஸ்ஏ, லண்டன், இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்னுமே உலக நாடுகளில் எந்த கண்ட்ரியில் ரிஷபராசிக்காரங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு படி மேலே வளர்ந்துருவீங்க. உங்கள் குடும்ப சந்தோஷம் நல்லா இருக்கும், ஒரு மன நிறைவு நல்லா இருக்கும். சுக்கிரன் தான் திருமணத்துக்கு காரகன். அந்த சுக்கிர பெயர்ச்சியால் கண்டிப்பாக நல்ல திருமணங்கள் நடக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கை கண்டிப்பாக மலரும். உங்கள் குடும்ப சந்தோஷங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இது வரைக்கும் வருத்தத்தோடு மனஸ்தாபத்தோடு வாழ்ந்துட்டு இருந்த நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தரை புரிஞ்சுக்கக்கூடிய டைம் இப்போ வரும். பிரிந்து போலாம் நினைத்தவர்களுக்கு கூட அவங்க மேலே ஒரு அபிப்பிராயம் கண்டிப்பாக சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சிலர் வாழ்க்கையில் பிரிஞ்சு போயிடலாம், டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் கூட இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தை பாருங்க. இப்போ எது செஞ்சால் நல்லது, எது செஞ்சால் கெட்டது, ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது.
அதனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே பாருங்கள், பார்த்து கண்டிப்பாக நல்ல முடிவெடுத்துக்கோங்க. அது போக உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியும் இந்த பீரியடில் உங்களோட நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்து. இது போக சமுதாயத்தில் நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பீரியடில் நல்லா இருக்குது. ஒன்றும் பயந்துக்கவே வேண்டாம், தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் தேடி போனாலும் இந்த வாய்ப்புகள் மிஸ் ஆகாது. நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, மிகப்பெரிய மாற்றம் இந்த பீரியடில் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சுக்கிர பகவானையே வணங்குவாங்க. அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக நல்லது செய்யும். வெள்ளிக்கிழமை நாளில் ஸ்ரீ ரங்கரங்கநாதர் கோயிலில் போய் வணங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக அது கிடைக்கும். உங்களுக்கு மன திருப்தி கிடைக்கும், மன சந்தோஷம் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஒன்றும் பயந்துக்க வேண்டியது இல்லை. நேயர்களே, என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு நிறைய ஆறுதல் உங்கள் மூலிமா கிடச்சிருக்குது. அதுபோக நிறைய பேர் ஜாதகம் அனுப்புகிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.